ராதிகா பார்த்துட்டீங்களா, நான் ஈஸ்வரி குறை சொல்லிட்டே இருக்க கோவம் ஆகிட்டு, வாங்க அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் தனிமை பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு, என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருக்காது. உங்கள் மகனே வந்துட்டு நான் செய்கிறதெல்லாம் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாரு. உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க. ஆனால் என்னை குறை சொல்லிட்டு இருந்தீங்களா, நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அனுசரித்து போக நான் ஒன்றும் பாக்கியே கிடையாது. ராதிகா அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன இப்படி மிரட்டுற? என்னவே நீ மிரட்டுற? இது இங்கே நான் வச்சது தான் சட்டம். இது என்னோட வீடு அப்படின்னு சொல்ல, யார் சொன்னது இது உங்களோட வீடு? நாங்கள் ஒன்றும் சும்மா தங்கலைங்க, வாடகை கொடுத்து தான் தங்கிட்டு இருக்கோம். இது மாதிரியெல்லாம் பேசிட்டு இருந்துக்கலாம்னா அப்புறம் நான் திருப்பி கோபியை கூப்பிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, ராதிகா பார்த்துருங்களேன்னா இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரி பார்த்துருங்களேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசுகிற பேச்சுக்கு இவ்வளோ எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பித்து பிடிச்ச மாதிரி வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. இதெல்லாம் பார்த்து பாக்கியா பார்த்துங்கன்னா அமைதியாக அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இருந்துட்டு, ஏய் பாக்கியா, அவள் என்னன்னா பேச்சு பேசுனா தெரியுமா? இதே நீ இருந்து இப்படியெல்லாம் பேசுவா, நான் சொன்னதெல்லாம் கேட்டு தலையாட்டுன்னு போயிருப்பேன். ஆனால் அவள் பார்த்துக்கலன்னா என்னவே எடுத்து பேசுகிற, என்னவே மிரட்டுற அப்படின்னு சொல்ல, எல்லோரும் பாக்கி ஆயிட மாட்டாங்களா அத்தை? நான் தான் உங்களுக்கு மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன். ஆனால் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்களே. அதுவும் அது உங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் உங்கள் மருமக பிரச்சனை, இதில் நான் 3வது மனுஷன் என்ன ஏன் தலைவர் சொல்கிறீங்க? எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, நீயும் வர வர என் பேச்சு கேட்க மாட்டேற மாதிரியா, நீ எனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேற, பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அவளை எப்படியான வீட்டை விட்டு துரத்தலாம்னு சொல்லிட்டு கோபியில் அது நேரமாக பார்த்து அவளை எதனா பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, கோபி உங்கள் அம்மா வீடு மேலே என் கூட சண்டைக்கு வர வேணாம்னு சொல்லுங்கள், அப்படி இல்லைனா அங்கே நடக்கிறது பிரச்சனையே வேறு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டால் கோபி பார்த்திங்கன்னா உடனே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே என்னாச்சு, நான் பேசுறதுனால தான் இப்படி எதனா ஆயிடுச்சா, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஈஸ்வரியுமே வந்துட்டு கூட வராங்க. உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே கோபி வந்துட்டு, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிடுச்சு, அதனால தான் இப்படி ஒரு நெஞ்சு வலி இருந்துச்சு. டாக்டர் இருந்துட்டு இனிமேல் எந்த சின்ன டென்ஷனும் படக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. அப்படி எதாவது டென்ஷன் ஆகிடுச்சானு திருப்பி ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா பயந்துடுறாங்க. ஏன்டா நாங்கள் எதுவும் சின்னதாக சண்டை போகிறாங்க, அதை நினச்சி நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? நாங்கள் இன்றைக்கி சண்டை போடுவோம், நாளைக்கு கூடிவோம், அதுக்காக நீ எல்லாம் வரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா ஏதோ கொஞ்சம் டென்ஷன் அதான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்ல, சரிடா நான் இனிமேல் நீ கோவப்படுற மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன். உன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நான் எதுவுமே சொல்கிறதில்ல. சரி நாங்கள் இனிமேல் ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட கோபி பார்த்திங்கன்னா ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எப்படியும் நம்ம பண்ண நினச்ச மாதிரியே வந்துட்டு அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ராதிகாவும் சமாதானப்படுத்திடலாம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு நல்லா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பாக்கியை பார்த்திங்கன்னா எப்படியோ உடம்பு சரியில்லை வச்சு நடித்து கோபி எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடாரு. என்னமோ பண்ணிட்டோம், ஆனால் நம்ம விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு பாக்கியை பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு இந்த ஒன்று மணமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தேன். அவங்க மகன் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு வழியாக பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.